பாருங்க, இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு பாருங்க, அவ்வளோ பேர் அட்மிட் ஆவாங்க மருத்துவமனையில். ஒரு ஆளுக்கு 50 மில்லி யூரின் போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு டிஎம்சிக்கு மேலே தண்ணி வரும். 2 டிஎம்சியா கொடுங்க உடனே கர்நாடகா கையேந்திரம் ஒரு டிஎம்சிக்கு மேலே யூரினே வரும். நம்ம ஆன்மீகத்துக்கு எதிராகலாம் பேசவே இல்லை, எந்த விதமான முன்பதிவும் இல்லை, எந்த டேட்டாவும் கிடையாது. யார் வந்தா யார் போனா எந்த டேட்டாவும் கிடையாது. இப்போ 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அதை சொல்றாங்க. அன்னைக்கு ஃபுல் கூட்டம் ஆயிடும். அன்னைக்கு தான் ஃபைனல் டே. அரசுடைய மாசு கட்டுப்பாடு சுகாதாரத்துறை தான் சொல்றான் இந்த விஷயத்த. நம்ம சொன்னோம்னா நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க, அப்படியே இந்து மதத்துக்கு எதிராக பேசுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே போட்டு தான் வச்சிருக்கேன். சாமி கும்பிட்றவன் தான். நம்ம 50 கோடி பேருக்கு வந்து நீங்கள் சொல்ல முடியாது வராதிங்க குளிக்காதீங்கன்னு. ஆனால் அந்த விழாவை பேர் ப்ரமோட் பண்ணவங்க அதுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்டே அங்கே இல்லை. போகணும் மகாமகத்துக்கு இது விளக்கம் சொன்னது தான். ஆமாம், அது வரை மூத்திர சாக்கடாக்கு நம்ம குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரியாரே சொல்லியிருக்காரு. சொன்னார் நீங்கள் ஹெச்ஐவி இருந்தால் கூட ஃபாரினுக்கு போயிடலாம், உங்களுக்கு கல்ஃப் கண்ணில் ஏற்றுவாங்க. ஆனால் மஞ்சள் காமில் இருந்தால் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா மஞ்சள் காமில் யூரின் வழியாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நீங்கள் யூரின் தான் தண்ணிக்குள்ளே போகுது. ஆமாம், ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது? இதில் ஒரு டிஎம்சி யூரினே இருக்குங்கிறீங்களே. கன் ஃபயரிங்கும் ஹெலிகாப்டர் சவுண்டுக்கும் முசியம் சென்று குளத்துணைக்கு ஓடணுன்னு நடந்தோடனே போலீஸ் எல்லாம் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவங்க பாட்டு போகிறாங்களே உள்ளன்னு. அப்படியே அந்த மதில் சாஞ்சிது பாருங்க, 120 பேர் செத்தாங்க. கும்பகோணம் மகாமகம் மூத்திர சாக்கடை இல்லை, ரத்த சகதியில் போய் ரத்த சகதியாக போச்சு. புனிதத்துவம்னா எது புனிதத்துவம்? இந்த மாதிரி போய் அதை டெஸ்ட் பண்ணுறதா புனிதத்துவம்? Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. கும்பமேளா கோலாகலமா போயிட்டு இருக்கு. இங்கிட்ட ஒரு பக்கம் மாசு கட்டுப்பாட்டு வரையும் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு இருக்கு. ஏன்னா அந்த தண்ணி வந்து மனுஷன் குளிக்கவே தகுதி இல்லாத ஒரு தண்ணி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாசு கட்டுப்பாட்டை அறிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 15ஆம் தேதி ஆரம்பிச்சு 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள், இன்னும் எத்தனை கோடி மக்கள் வரையும் தெரியல. மொத்தம் 45 நாள். 45 நாள். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி மக்கள் கிராஸ் ஆகி போயிட்டாங்க. இன்னும் எத்தனை கோடி மக்கள் போய் குளிக்க போறேன்னு தெரியல. அதாவது முதல் பெண் குடிமகன் உட்பட இன்னைக்கு கடைசி மோடியிலேருந்து எல்லாருமே குளிச்சுட்டாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து அந்த மனித கழிவும் விலங்கு கழிவும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய அரசுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆமா, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஆதி காலத்திலேயே நம்ம கும்பகோணம் மகாமகத்துக்கே இது விளக்கம் சொன்னது தான். ஆமா, அது வரை மூத்திர சாக்கடாக்கு நம்ம குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரியாரே சொல்லியிருக்காரு. சொன்னது அது பெரியாருன்னு சொன்னா உடனே விமர்சன பொருள் ஆகிடும். ஆமா, ஓ நீ அவனா அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்றேன், இப்போ கடல்ல வந்து நம்ம அமாவாசைக்கு மகாமா அந்த இதுக்கெல்லாம் குளிக்கிறோம், ஆடி அமாவாசை தை முழுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறோம். கடலுங்கிறது பெரிய வாஸ்டான பிளேஸ். ரெண்டாவது அது முழுக்க முழுக்க சால்ட்டி வாட்டர், வெறும் உப்பு. அதில் ஒன்றும் உங்களுக்கு பெரிய தொற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இது அப்படி கிடையாது. குரல் சந்தைக்கிற இடம், அந்த இடத்துல வந்து அது ஸ்டோர்டு வாட்டர். அது அதில் கிட்டத்தட்ட 50 கோடி பேர் வச்சுக்கோங்களேன். இது வந்து இயற்கை தான். நம்ம வந்து தண்ணியில் வந்து இடுப்பளவு நினைஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சிறுநீர் வர்றது எல்லாருக்குமே ஒரு இயற்கை. கண்டிப்பாக இது வந்து 100% வரும். வந்தால் தான் உங்கள் கிட்னி நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்கள் பிரெயினுக்கும் வாட்டருக்கும் இடுப்புக்கும் உள்ள கனெக்டிவிட்டி அது அந்த இந்த பகுதி கூலாகும் இல்லை இருக்கட்டும் சார். 50 கோடி மக்கள் அதில் இறங்கினா எப்படி இருக்கும்? ஒரு ஆளுக்கு 50 மில்லி யூரின் போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு டிஎம்சிக்கு மேலே தண்ணி வரும். 2 டிஎம்சியா கொடுங்க உடனே கர்நாடகா கையேந்திரம் ஒரு டிஎம்சிக்கு மேலே யூரினே வரும். உண்மைதான். இது நம்ம வந்து ஆன்மீகத்தையும் சுகாதாரத்தையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆன்மீகம் என்பது வேறு, சுகாதாரம் என்பது வேறு. இவ்வளோ பெரிய கொரோனா தொற்று, கொரோனாங்கிறது நம்மளை விட்டு இன்னும் போகலை. ஆனால் இப்போ வந்து எல்லாரும் ஒன்று நீரில் எவ்வளோ நோய் கிருமிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீரில் தான் இன்றைக்கி அதிகமான தொற்றுநோய் வருது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஈகோலி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீரில் வர்ற நோய் தான். ஷிகாலா இதெல்லாம் நீரில் வர்றது தான். காலரா கிட்டத்தட்ட இருக்குது, ஒரு அத்தனை டைப் ஆஃப்ஸ் இருக்குது. இது எல்லாமே பரிந்துரையில் தானே. ஆமாம், மருத்துவர்கிட்டருந்து நான் பெற்றது தான் இது. இவ்வளோ வியாதிகள் இதில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இவங்க அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காமல் ஒரு நம்ம நாட்டை காக்க வேண்டிய பிரதமராக இருக்கட்டும், மற்ற உள்துறையில் உள்ளவங்களாக இருக்கட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இதோட விபரீதம் என்ன? நம்ம ஆன்மீகத்துக்கு எதிராகலாம் பேசவே இல்லை. எல்லாரும் ஆன்மீகம் பண்ணலாம் போகலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இல்லை ப்ரொமோஷனே தானே சார் கொடுக்குறாங்க. வாங்க மகா சிவராத்திரி இன்னைக்கு ஜெயின்னு இருக்கேன், அன்னைக்கு வந்து புனித நீராடினா அவ்வளோதான், நீங்கள் செஞ்ச பாவம்னா அப்படியே தண்ணி கூட போயிடும். அப்படிலாம் போகாதுங்க. அப்படிலாம் அப்படி பாவம் தண்ணியிலே போகணும் எல்லாருமே குளிச்சா பாவம் போயிடுமா? அப்படிலாம் போகாது. இது ஒரு நம்பிக்கை.
நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்ல, நம்பிக்கைங்கிறது எல்லாரும் இறை நம்பிக்கை, ஒரு ஒரு மத வழிபாடும் ஒரு ஒரு மாதிரி. ஆனாலும் இதில் வந்து ஹெல்த் வைஸ் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த தண்ணீர் வெள்ள நோய்கள், பாக்டீரியா, அதாவது மலக்குடலில் இருக்கிற ஒரு சின்ன பாக்டீரியா வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பாக்டீரியா எப்படி ரிலீஸ் ஆச்சு நம்ம சொல்லலை, நம்ம மேலே எதுவும் ப்ளேம் பண்ண வேண்டியதில்லை. மத்திய அரசுடைய மாசு கட்டுப்பாடு சுகாதாரத்துறை தான் சொல்கிறான் இந்த விஷயத்த. நம்ம சொன்னோம்னா நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க, அப்படியே இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறான் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே போட்டு தான் வச்சுருக்கேன், சாமி கும்பிட்றவன் தான். நம்ம இந்து மதத்துக்கு எதிராகவும் பேசலை. இப்படி ஒரு விஷயத்த வந்து அரசாங்கம் இப்படி செஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு ஒரு ஒரு சின்ன வரையறையாவது இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட 50 கோடி பேர், 140 கோடி பேரில் 50 கோடி பேர் குளிச்சிருக்காங்க. நம்ம 50 கோடி பேருக்கு வந்து நீங்கள் சொல்ல முடியாது வராதிங்க குளிக்காதீங்கன்னு. ஆனால் அந்த விழாவை ப்ரமோட் பண்ணவங்க அதுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்டே அங்கே இல்லை. முதல் நாளே ஒரு 11 பேர் கூட்டத்தில் மீறிப்பட்டாங்க. இது கம்மி தான். தையமாசம் இன்னைக்கு இது கம்மி தான். ஏன்னா அங்கே வெளியில வரலங்கிறாங்க. பிரச்சனை அதிகம். இந்த தண்ணிக்குள்ளே போகிற விஷயம் ரொம்ப பெரிய பிரச்சனை அதிகம். பிரதமர் போய் குளிச்சாரு, பிரதமருக்கு அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, குளிச்சதுல எப்படி இருக்கும் சொல்லுங்க. நம்ம நாட்டோடைய முதல் குடிமகள் அவங்க போய் குளிச்சிருக்காங்க, தலைவர் அவங்க இன்ஃபெக்ஷன் ஆகுது. இது எல்லாமே தொற்று நோய்ங்க. காலரா வரும், அதில் கொரோனா வரும், இதில் நீரில் உள்ள சில பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வரும். எல்லாமே வெறும் தண்ணியில் இல்லை, நீங்கள் போய் இருக்க கழிவுகள். நம்ம உடம்பு எவ்வளோ அழுக்கு இருக்குது நம்ம உடம்புல. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு நோய் இருக்கும் நிறையால. கண்டிப்பாக நம்ம சிறுநீரில் இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் HIV இருந்தால் கூட ஃபாரினுக்கு போயிடலாம், உங்களை கல்ஃப் கண்ணில் ஏற்றுவாங்க. ஆனால் மஞ்சக்காமலை இருந்தால் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா மஞ்சக்காமலை யூரின் வழியாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நீங்கள் யூரின் தான் தண்ணிக்குள்ளே போகுது. ஆமாம், அப்போ ஏன் ஸ்ப்ரெட் ஆகுது? இதில் ஒரு டிஎம்சி யூரினே இருக்குங்கிறீங்கள. ஆமாம், ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆளுக்கு மினிமம் ஒரு 50 மில்லி வச்சுக்காங்க. 50 ml டு ஒரு 50 கோடி. 50 கோடி போட்டால் 2.5 கோடி. அதை ஈஸ்டாக பகுத்திங்கன்னா ஒரு டிஎம்சி தண்ணி. ஒரு டிஎம்சிங்கிறது நம்ம ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அவ்வளோ வாட்டர் அதில். இதை பற்றி யாருக்கும் நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். இதை பற்றி மகாமாத்துக்கே இதுக்கான எக்ஸ்பிளேஷன் உண்டு. இதில் மோனலிசான்னு பாருங்க, ஒரு கதாநாயகி உருவாயிட்டு. நீங்கள் பாருங்க, கேரளாவில் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் தொழிலதிபர் ஒரு வைர நெக்லஸ் கொடுத்துருக்காரு, அவரே போட்டுருக்காரு வைர நெக்லஸ். அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது ஒரு பாசிமணி விற்க வந்த பொண்ணு, அது ஃபேமஸ் ஆகிட்டு ஃப்ளைட்லேயே போகுது, ஹிந்தி படத்தில் நடிக்க போகுது, அவ்வளோ வாய்ப்புகளை அது வாரி வழங்குது. ஸோ யாரோ ஒருத்தவங்க பலன் பெறாங்கிறதுக்காண்டி ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன் என்டர்டெயின் பண்ண முடியாது. இப்போ தான் கும்பகோணத்தில் மகாமகம் நடந்துச்சு. இன்னும் யார், ஜெயலலிதா அப்போ முதலமைச்சர், சின்னம்மா யார், சசிகலா அவர்கள் 2 பேரும் இணைஞ்சாங்க, ஹெலிகாப்டரில் போய் இறங்கினாங்க. அவங்க அடித்த கூத்து கொஞ்சமாக அந்த காலங்களில். இப்போ கூட தான் 27 கிலோ தங்கம் வந்திருக்கு இங்கேருந்து, பெங்களூர், கர்நாடகாலேருந்து. ஆமாம், தீபா வழக்கு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில், எங்கள் அத்தையோட நகை எந்த அப்படின்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் ஊழல் பண்ண காசு, கவர்மெண்ட் கஜானாவுக்கு தான்ட்டு போயிட்டாங்க, கோர்ட்டு கொடுக்க முடியாதுன்ட்டு. சரி, அதை விடுங்க, அது அரசியல், அது பிறகு பேசிக்குவோம். கும்பகோணம் மகாமகத்தில் போய் இறங்குறாங்க. அந்த ஹெலிகாப்டரோட ரெக்க ஓடுதுல, பட்ட 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 பட்டன்னு பார்த்துருக்கீங்களா? ஹெலிகாப்டர் கிட்ட கணிக்க முடியாது, காதை வலிக்கும், அந்தளவு சவுண்டு கேட்கும். அதில் வந்து மக்கள்லாம் அப்படியே ஹெஜிடேட் ஆகிட்டாங்க, ஒரு சவுண்டு. அது போக இந்த அம்மாவும் சின்னம்மாவும் குளிக்கிறதுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளித்தாங்க. அதுக்கு ஒரு பாதுகாப்பு இடம் கட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து தேவாரம் தான் டிஜிபியாக இருந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சற்றும் பிளான்லே இல்லை, அந்த ப்ரோட்டோக்கால்லே இல்லை, அப்படியே சென்றான குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, ஜெயலலிதாவும் சசிகலாவும் என்ன அப்படின்னு பேசுனாங்களோ தெரியல. ஆனால் ப்ரோட்டோக்காலில் அது இல்லை. மக்கள்லாம் அப்படியே போய் தடுக்கவும் முடியாது இல்லை, பதட்டமாகி போயிடுன்னு ஒரு பெரிய மதில் ஏறி நின்னாங்க. அப்போ தேவாரம் என்ன பண்ணிட்டாப்புல, ஒரு அலங்க ஆனோன்னு கன் எடுத்து ஃபயர் பண்ணிட்டாப்புல. எவ்வளோ பெரிய தவறான வேலை அவர் பார்த்தது. கன் ஃபயரிங்க்கும் ஹெலிகாப்டர் சவுண்டுக்கும் முசியம் சென்று குளத்துணைக்கு ஓடனோடனே நடந்தோடனே போலீஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவங்க பாட்டு போகிறாங்களே உள்ளன்னு. ஏன்னா சின்னதாக உள்ள ஒரு பூச்சி கடிச்சா கூட எவ்வளோ பெரிய பாதிப்பு. சிஎம்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பாம்பு பூச்சி எது நடக்கும். அப்படியே அந்த மதில் சாஞ்சிது பாருங்க, 120 பேர் செத்தாங்க. கும்பகோணம் மகாமகம் மூத்திர சாக்கடை இல்லை, ரத்த சகதியில் போச்சு, ரத்த சகதியாக போச்சு. ஆமாம், அது லிஸ்ட்டே பாதி ஆஃப் பண்ணாங்க, வெளியிலே வரல கும்பகோணம் மகாமகம். சொல்கிறேன், எத்தனை பேர் செத்தாங்க நம்ம நாட்டில். இப்போ நடந்தே தையா மாசியில் இதே கும்பமேளாவில் எத்தனை பேர் சேர்ந்தா லிஸ்ட்டும் வச்சா, ஆனால் 3 நாளைக்கு எடுத்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம் ஓயவே இல்லையா. லிஸ்ட்டு வராது, அமைக்கிடுவாங்க. அதெல்லாம் சாமி கும்பிட்றது தப்பு இல்லை நிறையாளர. இந்த மாதிரி விபரீதமான சாமியை போய் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இப்போ புனித நீரான அத்தனை பேருக்கு தொற்று நோய் வந்திருக்குமா, வந்திருக்காது? நிச்சயமாக வரும். அதில் எவ்வளோ இம்யூனல் கம்மியாக குழந்தைகள் இருப்பாங்க, கர்ப்பிணிகள் இருப்பாங்க, இம்யூனல் பவர் கம்மியாக இருக்கும் அந்த நேரங்களில். ஏஜ்டு பீப்புள்ஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் நீராடினா நம்ம வந்து நம்ம மோட்சத்துக்கு போகலாங்கிற நம்பிக்கை உள்ளவங்க இந்து ரிலிஜனில். சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் அனாவசியமான நோய் வரும். எவ்வளோ பெரிய ரிஸ்க் இது. அவங்க மட்டுமா வரும்? இப்போ அங்கே கும்பமேளா குளிச்சுட்டு வந்த ஒருத்தங்க, நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் உங்கள்கிட்ட எனக்கு வரும், கண்டிப்பாக என்கிட்ட அவருக்கு போவோம், எல்லோரும் தொற்று நோய் தானே. அப்போ இதுக்கான புரிதலை அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல. இல்லை, எதுக்கு சார் இவ்வளோ ப்ரொமோஷனா?
கும்பமேளா அதுவும் எந்த வருடம் இல்லாத அளவுக்கு. ஊபி யோகி பண்ண தானே செய்வாங்க, எல்லாம் நல்ல யோகிகள் தானே பண்ண தான் செய்வாங்க. இப்போ காசுக்காக மக்களை வந்து இரையாக்குறாங்களா எப்படி சார், எப்படி எடுத்துக்கலாம்? காசுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன், அந்த அதிகார பதவிக்காக. நான் இண்டோ ரிலீஜனுடைய நாங்கள் தான் ஒரே ஒத்த ப்ரொடக்டிவ்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்கல்ல. அப்போ இதுதான் பண்ணுவாங்க தான் அவங்க, என்ன வேணால் செய்வாங்க தான். அதாவது செக்குலர் சிஸ்டம் நாடு. அயோத்தி கோயில் இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் வேறு தர்க்கம், அது நான் பேச வரல. பட் பாபர் மசூதி இருந்ததை நம்ம கண்ணார பார்த்தோம். ஆமாம். அதை இடிச்சிட்டு மறுபடியும் வரக்குள்ள 2 கோயிலையும் அந்த இடத்துல கட்டுறது தானே சரியாக இருந்திருக்க முடியும். கரெக்டு தான். பாபர் மசூதியை இடிச்சிட்டீங்க, நான் அதை பேச வரல, அது பெரிய தர்க்கம். அது இப்போ பேசணும்னா இந்த அரை மணி நேரம் பத்தாது எனக்கு. கண்டிப்பாக அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு. அது எல்லாரும் மறப்போம் மன்னிப்போம், முடிஞ்சு போச்சு. யார் மேலே சரியில்லைனா வேண்டாம். ஆனால் திருப்பி கோயிலாக கட்டினப்ப 2 கோயில் தானே கட்டியிருக்கணும். 2 கோயில் அயோத்தி ராமர் கோயில் கட்டக்குள்ள சைமல்டேனியஸில் நீங்கள் வந்து பாபர் மசூதி கட்டி கொடுத்துருக்கணும்ல. அதானே சரியும் கூட, நியாயமும் கூட. ஆனால் அப்படி செய்யலையே இவங்க. அது ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம். அந்த அயோத்தி கோயிலுக்கு வந்து பிரதமரே போகிறாரு. ஆமாம். ஏன்னா அது நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் வந்து இந்து ஓட்டு மட்டும் நீங்கள் வாங்கி பிரதமர் ஆகலை. இங்கே உள்ள முஸ்லீமுக்கும் நீங்கள் தான். இந்துக்களுக்கு மட்டும் தலைவர் கிடையாது, எல்லாருக்கும் பிரதமர் கிடையாது. கிறிஸ்டியனுக்கு நீங்கள் தான், பௌத்தத்துக்கு நீங்கள் தான், உங்களை வெறுக்கிற எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் பிரதமர். நீங்கள் எப்படி போவீங்க அதில் போய் கலந்துக்கிறீங்க? ப்ரமோஷன் எப்படி பண்ணலாம்? வேண்டாம், அது வந்து சர்ச்சையான விஷயம். அவர் ஆனால் அவங்களோட அஜெண்டாவே என்ன, அயோத்தியில் கோயில் கட்டுவேன்னு சொல்லி தான் அவர் பிரதமராகவே ஆனார். பார்த்துக்கணும் எவ்வளோ முரண்பாடு இருக்குது பாருங்க. ஆனால் அவர் கோயிலுக்குள்ளே உடல் ஐயர் வெளில தான் நின்னார். பிரதமர் தானே போய் உள்ளே போய் சாமி கும்பிடல. இந்த தீண்டாமையை தான் நம்ம ரொம்ப நாளாக கேட்குறோம். நாங்களும் சாமி கும்பிட்றோமே, உள்ளே வர்றோமே, எங்களுக்குள்ள என்ன குறை இருக்குது? நாங்கள் என்ன குறை இருக்குது? நல்லா இங்கிலீஷ் பேசுகிறோம், தமிழ் பேசுகிறோம், நல்லா இருக்கோமே, என்ன குறை இருக்குது எங்கள்கிட்ட? உங்களை மாரி தான் நாங்களும் இருக்கோம். கில்லுனா வலிக்குது எங்களுக்கும். எங்கள் பிளட்டை உங்களுக்கு ஏற்றலாம், உங்கள் பிளட்டை எங்களுக்கு ஏற்றலாம். ஏன் நாங்கள் உள்ளே வரக்கூடாது? அதுதான் நம்மளோட கேள்வியே. கடவுளுக்கு எதிராகலாம் நம்ம பேசவே இல்லை. கடவுளை வச்சு மூட பழக்க வழக்கத்துக்கு எதிராக நான் பேசுவேன். கோயிலுக்கு போவோம் வாங்க, நானும் தான் கோயிலுக்கு போவோம் வாங்க, எந்த கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடுவோம் வாங்க, நம்பிக்கை அது. அதை யாரும் இங்கே குறை சொல்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, குறையும் சொல்ல அவசியம் இல்லை. பட் அதை வச்சு மூட பழக்க வழக்கம்னு இருக்குல்ல, அது சரியான விஷயமா இருக்க முடியாதுல்ல. ஒரு அதை தொடர்ந்து இதை செஞ்சாக்க சரியாயிடும், உங்கள் வீட்டில் செய்வனை செஞ்சுருக்காங்க யாரோ, அதை மந்திரம் எடுக்கணும், மருந்து எடுக்கணும், இதெல்லாம் ஃபேக். இதெல்லாம் இந்த கொஞ்சம் தண்ணியில் போய் குளித்தா தான் நோய் சரியாகணும், நோயெல்லாம் சரியாகாது, நோய் தான் வரும். எவ்வளோ பெரிய ஒரு விசுவரத்துவம் எடுக்க போது பாருங்க. நீங்கள் வேணா பாருங்க, நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு பாருங்கள், அவ்வளோ பேர் அட்மிட் ஆவாங்க மருத்துவமனையில். ஏன்னா இது புதுசாக வந்து இருக்கு. இங்கே தான் வந்திருப்பாங்களே சார், இப்போ இந்தியாவில் ஒட்டுமொத்த மாநிலத்தில் வந்திருப்பாங்கல்ல. வடக்கிருந்து வர ட்ரெயின் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னா, பெரம்பூர், வில்லிவாக்கம், அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போங்க. அந்த ஸ்டேட்டு பேர் வேண்டாம், அந்த ஊர்லேருந்து வர ட்ரெயின் போனாலே ஒரு அரை மணி நேரம் அந்த ட்ரெயினே நாறுது. கண்டிப்பாக. அங்கே உள்ள உள்ளூர் வாசிகள் என்கிட்ட சொன்ன தகவல், ஒரு வடக்கு மாநிலத்திலேருந்து வந்தா அப்போ அவ்வளோ சுகாதாரமாக அவங்க இருக்கிறாங்க. வடக்கன்ஸ் போடுற பாத்ரூமை பாருங்கள், பான்பிராக்கு தான். ஏன் சார் இங்கே வேளாங்கண்ணிக்கு நானே பலமுறை ஏன்டா அந்த கமாண்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும்னு தோணுச்சு. வேளாங்கண்ணி போகிறீங்கல்ல? ஆமாம். வேளாங்கண்ணி லாட்ஜில் போய் பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி உங்கள் இதில் ஏறிடும். வேளாங்கண்ணிலேருந்து வர பேருந்துகள் இருக்குல்ல, அதில் மூட்டைப்பூச்சி கிடைக்கும். காரணம் பல ஊர்லேருந்து பல இடங்களுக்கு போகிறது. இது எல்லா டூரிஸ்டம் பிளேஸ்லையும் இந்த பிரச்சனை உண்டு நிறையா. வேளாங்கண்ணி மட்டும் கிடையாது, அனைவரும் ஒன்றா போய் கூடுற எல்லா டூரிசம் பிளேஸ்லையும் இந்த பிரச்சனை உண்டு. ஆனால் இது ரொம்ப அதிகம் சார். 50 கோடி மக்கள் இது வரைக்கும் ஏங்க, இது ரொம்ப அதிகங்க. இது ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த விதமான முன்பதிவும் இல்லை, எந்த டேட்டாவும் கிடையாது. யார் வந்தா யார் போனா எந்த டேட்டாவும் கிடையாது. இப்போ 26ஆம் தேதி மகா சிவராத்திரி, அதை சொல்கிறாங்க. அன்னைக்கு ஃபுல் கூட்டம் ஆயிடும். அன்னைக்கு தான் ஃபைனல் டே. அந்த சேஃப்டி செக்யூர் மெஷர்மெண்ட்டே கம்மியாக இருக்கிறதா தான் நான் சொல்கிறேன். அங்கே என்ன இருக்குது சேஃப்டி? ஒன்றுமே இல்லை. தனிக்குள்ளே என்ன சேஃப்டி பண்ண போகிறாங்க? எதுவுமே எந்த சிஸ்டமும் இல்லை. இது ஒரு ஃபங்க்ஷனாக அவங்க கொண்டாடணும், தன்னுடைய எப்படி சொல்கிறது, தன்னுடைய மெஜாரிட்டியை காமிக்கணுங்கிறது தான் பிஜேபி கவர்மெண்டோட அஜெண்டா. அதில் மற்ற இதில் மக்கள் வீணாக பலியாகிறாங்க. இல்லை, மினிமைஸ் அந்த தண்ணியை சானிடைஸ் பண்ண முடியுமா அவங்களால? அதுவே தப்பு. சானிடைஸ் பண்ணால் என்ன ஆகும்? தண்ணி அது கெட்டு போயிடும் தண்ணி, அதுவும் பண்ண முடியாது. சரி, போகிறவங்களுக்கு வெளியில் எவ்வளோ சார் சானிடைஸ் பண்ணுவீங்க? இல்லை, போகிறவங்களுக்கு வெளில எங்கேயாவது குளிக்க ஏற்பாடு பண்ணி அப்படியும் பண்ண முடியாது. அதுவும் ஏன்னா இப்போ நீச்சல் குளம்லாம் போகிறீங்களா, இங்கே ஸ்விம்மிங் பூல் போயிருக்கீங்களா, வெளியில் குளிக்கிறது உங்களுக்கு இடம் இருக்கும். அங்கே ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் உங்களை உள்ளே அனுமதிப்பாங்க தண்ணிக்குள்ளே. அப்படியும் தண்ணியில் இறங்கணும்னு யூரின் போகிறது தான், அது ஒன்றும். ஆனால் அது குளோரின் வாட்டரு, அதில் இன்ஃபெக்ஷன் ஆகாது. மெடிசன் போட்டுடுறாங்கல்ல, அதை தொற்று வராது. பூச்சியெல்லாம் உயிரோடு இருக்க முடியாது அதில். அதோடு தான் குளோரினில் குளிச்சு கண்ணெல்லாம் எரியும், செவந்து போயிடும் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்தீங்கன்னா. ஸோ அதில் வந்து ஜலதோஷம்லாம் பிடிக்காது அந்த தண்ணி. அதுக்குன்னே கெமிக்கலைஸ் பண்ணியிருக்க தண்ணி. பட் இது அப்படி இல்லையே. உப்பு தண்ணியில் போய் குளிக்கலாம் கடலில், உங்களுக்கு ஜுரம்லாம் வராது.
ஏன்னா அது ஆன்டிபயோட்டிக் ஃபுல்லாகவே உப்பு வாட்டர் தண்ணியாகவே இருக்குது உங்களுக்கு சால்ட் ஒன்றும் வாட்டர். ஆமாம் சால்ட் வாட்டர். ஆனால் இது அப்படி இல்லை நெறியாளரே. அது புனிதத்துவம்னா எது புனிதத்துவம்? இந்த மாதிரி போய் அதை டஸ்ட் பண்ணுறதா புனிதத்துவம்? இதில் கங்கையை சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம்லாம் எடுத்திருக்காரு. அதில் வேறு அவ்வளோ நுரையாக அந்த கெமிக்கல் ஏதோ ஒரு கழிவு ஒன்று கலந்து போதான். ஒரு பக்கம் கெமிக்கல், ஒரு பக்கம் மனித கழிவு, மனித ஒரு பக்கம் விலங்கோட கழிவு. பிரதமரே சொல்லியிருக்காரு இல்லை கழிவு இருக்கு, நான் அதை சுத்தம் பண்ணாமல் போய மாட்டேன்னு இருக்காரு. நல்ல விஷயம்தான். இவ்வளோ டஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து சுத்தம் பண்ண போகிறீங்க. இவ்வளோ டஸ்ட்டை இறக்கியாச்சு. இறக்கிட்டு மறுபடியும் எப்போ க்ளீன் பண்ணுறது? தண்ணியெல்லாம் போய் நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டாம். அதை சும்மா விட்டிங்கன்னா தனக்கு தானே ரெக்கவரி ஆகிடும். கூவம் இருக்குல்ல, நீங்கள் மேலும் மேலும் அதில் போய் ட்ரைனேஜை கலக்காமல் விடுங்க. ஒரு 5 வருஷம் விடுங்க. அந்த தண்ணி நல்ல தண்ணியாக மாறுதா இல்லைன்னு பாருங்கள். தண்ணிக்கிட்ட அப்படி ஒரு மகத்துவம் உண்டு. ஆமாம் ஆமாம். நீங்கள் மேலும் அதை டஸ்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க, அமைதியாக விடுங்க. அந்த அழுக்கெல்லாம் ட்ரைனேஜ் ஆகி கடலில் போய் கலக்கும். மறுபடியும் மழை பெய்தா ஒரு வாஷ் ஆகும், வாஷ் ஆகி உள்ள போய் மறுபடியும் 2வது சீசனுக்கு அந்த தண்ணி நல்ல தண்ணி ஆகிடும். இதுக்கு பெரிய ஸ்கீமு ப்ராஜெக்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை மக்கள் வரி பணத்தில். சும்மா அதை விட்டாலே போதும். ஆனால் யாருக்கும் இந்த இது இல்லை. நேராக ட்ரைனேஜை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் லாரியில் அப்படியே வச்சு திறக்கிறாங்க. போங்க மதுரை வயல் பக்கம் போய் பாருங்கள். நிறைய எங்கள் ஏரியாவில் நிறையா இருக்குது சார். கோவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாங்க சுற்றி வந்து பாப்பாங்க விடைக்கலாம் 2-3 மணிக்கு என்ன தெரிய போகுது, அதில் திறந்து அப்படியே திறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன தண்ணி எப்படி சுத்தமாகும்? தண்ணி சுத்தமாகாது. போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ப்ராஜெக்டாக போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் நம்மளால் உலகத்தில் கொண்டு வர முடியாது நீர். அந்த நீரை சுத்தம் பண்ண, அதை சுத்தம் பண்ணக்கூடாது. இந்த பூமியை பத்திரமா அடுத்த தலைமுறைகிட்ட விட்டு போகணும். சுத்தம் பண்ணாமல் இருந்தால் சரி. அது நீங்கள் அமைதியாக இருங்க, பூமி நல்ல மாதிரி அது தன்னைத்தானே ரெக்கவரி ஆகிடும். எப்படி கோவிட் லாக்டவுன் போட்டதில் அனைத்து ஃபேக்ட்ரியும் மூடப்பட்டுச்சு, அனைத்து மர ஆலைகளும் நிப்பாட்டப்பட்டுச்சு, அனைத்து உர ஆலை சிமெண்ட் எல்லாமே பிளாக் கம்ப்ளீட் பிளாக் ஆச்சா? மனிதனும் வெளில வரல. இயற்கை தன்னைத்தானே புதுப்பிச்சுது. அவ்வளோ மரக்கன்றுகள் வந்துச்சு, மரம் தளிர் விட்டுச்சு, பசுமை மாறினுச்சு, இயற்கை கிளைமேட் வெதர் மாறினுச்சு, மழை நிறைய பொழிய ஆரம்பிச்சிது. இயற்கை ஒரு 50-60 நாள் சும்மா விட்டதோட விளைவு. அப்போ ஒரு வருஷம் நம்ம இயற்கை எதுவும் பண்ணலன்னா எப்படி மாறும்? அதனால் இது ரொம்ப அருமையான விஷயம். இந்த பூமியை அப்படியே பத்திரமா நம்ம அடுத்த ஜெனரேஷன்கிட்ட ஒப்படைக்கணும். இதை டேமேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கு தவறு. நன்றி. கண்டிப்பாக சார். மீண்டும் மற்ற நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.